வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 179வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நிறைய கூடைகள் அழகாக அனுப்பி வச்சுருக்காங்க நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடியோட எண்டிங் வர பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகுதி நம்ம இப்போ 179 வரை வந்திருக்கோம். இன்னமும் நிறைய பகுதிகள் வெயிட்டிங்கில் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். தொடர்ந்து உங்களோட இமேஜஸ் எல்லாம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வரலைன்னா இன்னும் ஒரு 10 பகுதி வரை வெயிட் பண்ணுங்கள். அதுலேயும் வரலை அப்படின்னா திரும்பவும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இமேஜஸ் வரலன்னு நான் பார்த்துட்டு அது டவுன்லோட் ஆகிருக்கா என்னங்கிற பார்த்துட்டு திரும்ப உங்களை அனுப்ப சொல்கிறேன். எப்போவுமே நான் ஒரு தடவை ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறது தான், உங்களோட இமேஜஸ் ஒவ்வொரு பார்ட்லேயும் வருதான்னு செக் பண்ணுங்கள். வரலைன்னா எனக்கு திரும்ப அதை அனுப்பி வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். முன்னக்கூட்டி நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் திரும்பவும் என்ன செய்ய முடியாது, அந்த இமேஜஸை ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் முன்னக்கூட்டியே நீங்கள் என்ன செய்யாதீங்க, டெலிட் பண்ணாதீங்க. உங்களோட இமேஜஸ் வந்துட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட இமேஜஸை பத்திரமா வச்சுருங்க, டெலிட் பண்ணாதீங்க. சில பேர் இடம் காணலை, என்னோடய ஃபோன் மெமரி ஹேங் ஆகுது, அதனால் நான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 10 இமேஜஸ் கிட்ட தான் வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹேங்கிங் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸை பார்த்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ்க்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு கூடைகளுமா நான் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். அந்த கூடைகளை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நாட்ஸில் இருந்து புது நாட்ஸ்லாம் நான் சின்ன சின்ன வீடியோவாக போட்டு காமிச்சிருக்கேன். அந்த நாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூடைகள் ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த பகுதி ஒன்லி ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி தான். இதில் ஒவ்வொருத்தோட திறமைகளை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது போக சில பேர் விரும்பி மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் கூடைகள் டிசைன் பார்த்துக்கலாம், கலர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த பகுதி. இது கற்றுக்கக்கூடிய பகுதி இல்லை. அதுக்கு தனித்தனியாக நான் வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்களோட கூடைகளும் அல்லது கிராஃப்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் அந்த இமேஜுக்குள்ளே குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. நம்பர் சொல்லிடுறேன், 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸாக இருந்தாலும் சரி, கூடைகளாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணலாம். அதுபோக உங்களுக்கு எழுத தெரியல, உள்ளுக்குள்ளே டைப் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில், ஒரு A4 ஷீட் பேப்பரில் ஸ்கெட்ச் பென் வச்சு நல்லா போல்டாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை ஒவ்வொரு டைமும் நீங்கள் இமேஜஸ் ஃபோட்டோ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் கூடைகளோ அல்லது கிராஃப்ட் ஒர்க்கோ எதுவோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மெஷர்மெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு எடுங்க. உங்கள் ஃபோனை செவ்வக டைப்பில் திருப்பி வச்சு ஃபோட்டோ எடுங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வீடியோ முழுக்க தெரியும். அப்படி இல்லைனா சென்டரில் மட்டும்தான் தெரிய வரும். இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் இதெல்லாம் ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களால் இதே மாதிரி கூடைகள், பெரிய கூடைகள் பின்ன முடியலை அல்லது நிறைய கூடைகள் உங்களுக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நிறைய கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான கலரில் கூடைகள் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். குவாலிட்டியான வயரில் தான் போடுறோம். அதே போல் உங்கள் ஊரில் குவாலிட்டியான வயர்ஸ் கிடைக்கல, சில பேர் வயர்லாம் ரொம்ப ஓலையாக தகடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வயர் கம்ப்ளைண்ட் எதுவும் இருந்தது, கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னா எங்கள்கிட்டே நீங்கள் வயர்ஸ் வாங்கிக்கலாம். 10 கிலோவுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம். இந்தியா முழுக்க எங்கேனாலுமே நாங்கள் அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கிறோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கும்போது கொரியர் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைப்போம். வேணுங்கிறவங்க வயர்ஸ் வேணுங்கிறவங்க, கூடைகள் ஆர்டர் கொடுக்க விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஊரையும் குறிப்பிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கொரியர் கால்குலேஷன் எல்லாமே சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேறு மாடலில் கூட வேணும் அல்லது நீங்கள் வேறு சேனலில் பார்த்துட்டு அதே மாதிரி கூடைகள் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் நேம் குறிப்பிடுங்க. அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. எதுக்காகனா நீங்கள் அதர் சேனல்ஸ்லேருந்து எடுக்கும்போது எனக்கு தெரிய வராது, யாருக்குள்ளே இமேஜ் அப்படிங்கிறது தெரிய வராது. ஸோ அடுத்தவங்களுக்குள்ளே நம்ம எடுத்து போடுறது தவறு. அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அதை நோட் பண்ணிடுங்க. இந்த சேனல்லேருந்து நான் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுத்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நானே அதை என்ன செய்வேன், டெலிட் பண்ணிவிடுவேன். பார்த்துட்டு ஒவ்வொரு சேனல்லையும் என்னென்ன வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம கவனத்துக்கு வராது. என்னோடய சேனலில் உள்ளதை ரெக்கவர் பண்ணி அதெல்லாமே எனக்கு கேதர் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அதனால் எனக்கு அடுத்த சேனல்ஸில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறது. நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது.
இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ பேஸ்கெட் மாடல்ஸ் நிறைய பார்ட் போட்டிருக்கோம், 179 வரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பகுதிகள் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே கேதர் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். எந்த பார்ட் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருமே ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த பகுதி எதுக்குன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கும். என்ன சைஸில் போட்டிருக்காங்க, சில பேர் மெஷர்மெண்ட்டும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. மெஷர்மெண்ட் நான் தனியாகவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது போக நீங்கள் இந்த பேஸ்கெட் மாடல்ஸ் பார்க்கும்போதே சில பேர் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த பகுதியில் நான் இதை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் நான் எதுக்காக வாசித்து காமிச்சிட்ருக்கேன்னா, இது எல்லாமே கொஞ்ச நாளாக ஒவ்வொரு பகுதியிலையும் நான் வாசித்து காமிச்சிட்டு இருந்தேன். இப்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரெக்கவர் ஆக மாட்டேங்குது, அதனால் நான் அதை எல்லாமே எடுக்கலை. இப்போ புதுசாக வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நான் அதை வாசித்து காமிச்சிட்ருப்பேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, கூடைகள் போடுவதிலையோ அல்லது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயில் அனுப்புங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரீஃப் ரிப்ளை இந்த மாதிரி பகுதியில் நான் ஆட் பண்ணுவேன். பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் ஆட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பார்ட்லேயும் நீங்கள் உங்களோட கமெண்ட்கான ரிப்ளை வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறத விட டைரெக்டாக யூடியூப்பில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கூடைகள் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்க முடியும். வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்கவும் முடியாது. கமெண்ட்டில் நான் ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்க்க முடியாது. வீடியோ பிக்சர் குவாலிட்டி அதுவும் நல்லா இருக்காது. அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கும்போது நல்லா பெட்டராக இருக்கும். 3 ரோவில் ஸ்டார் பேட்டர்ன் பேஸ்கெட் மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தேன். அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்யா ரத்னா. இதே போல் நீங்களும் ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸை, அது கூட வருதா குறைய வருதா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நான் போட்டேன், கரெக்டாக வந்திருக்கு, அல்லது நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தா கூட போதும், அடுத்தடுத்து போடுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பிராண்ட் அண்டு ஒருத்தர் கைவாக பொறுத்து நமக்கு அந்த ஒயரோட தன்மை மாறுபடும். சில பேர் ஒயர் நல்லா திக்காக இருக்கும், நாட்ஸ் நல்லா இழுத்து டைட்டாக போடுவாங்க. அதே திக்னஸ் உள்ள ஒயரை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அவங்க கொஞ்சம் லூஸாக போடுவாங்க. இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா முழங்கையில் வலி ஜாஸ்தியாக இருக்கும், கத்திரி பிடிச்சி வெட்டுறதுனால அதிகமான முழங்கை வலி வர்றதுனால என்னால் நாட்ஸ் ரொம்ப டைட்டாக போட முடியாது. அப்படிங்கும்போது எனக்கு ஒயர் நல்லா திக்னஸாக இருக்கும், ஆனால் நான் போடக்கூடிய நாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட். சில பேர் நல்ல திக்காக போடுவாங்க, அதாவது ஸ்ட்ராங்காக போடுவாங்க, அந்த நாட் ரொம்ப டைட்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், அப்போ அந்த பூ ரொம்ப சிறுசாக இருக்கும். எதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னா மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஒரு சில பேர் மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் 7.5 அடி எடுத்தால் போதும் சிவன்கன் கூட 3 ரோலுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அதே 7.5 அடி நான் எடுக்கும்போது எனக்கு காணாமல் போயிடுச்சு. நான் 8.5 அடிக்கிட்ட எடுத்திருந்தேன். என்னோட சொந்த அனுபவத்துக்காக நான் அதை சொல்கிறேன். எனக்கு எடுக்கும்போது நான் ஒரு அடி கூடவே, எனக்கு தெரியும், ஏன்னா நான் நாட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன், அதனால் நான் ஒரு அடி கூடவே எடுத்துட்டேன். அவங்க சொன்னதுலேருந்து 7.5 அடியிலேருந்து கூடுதலாக ஒரு அடியை நான் எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் நாட்ஸ் கொஞ்சம் பெருசாக போடுறதுனால எப்படி நான் டைட்டாக, ஏற்கனவே ஒயர் கொஞ்சம் கனமான ஒயரு, அது போக நாட்ஸும் நான் எவ்வளோ டைட்டாக போட்டாலும் ரொம்ப இருகாது எனக்கு நாட்ஸ்லாம். அதனால எனக்கு அந்த அளவு ஒரு அடி கூடவே எடுத்துட்டேன். அப்போ கரெக்டாக இருந்தது. அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் கைவாக பொறுத்தும் ஒயரை பொறுத்தும் அளவுகள் மாறுபடும். நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் இப்போ தான் நான் முதல்ல 3 ரோலில் போடுறேன், முதல்ல 4 ரோலில் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அடி கூடுதலாக கூட எடுத்துக்கோங்க. காணாமல் போயிட்டால் கஷ்டம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு அடி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இதே போல் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.